الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وابتغ فيما آتاك الله الدار الآخرة ولا تنس نصيبك من الدنيا وأحسن كما أحسن الله إليك ولا تبغ الفساد في الأرض إن الله لا يحب المفسدين. وقال أيضا فلا تغرنكم الحياة الدنيا ولا يغرنكم بالله الغرور. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم الدنيا حلوة خضرة وإن الله مستخلفكم فيها لينظر كيف تعملون فاتقوا الدنيا واتقوا النساء فإن أول فتنة بني إسرائيل كانت النساء أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னான் வாழ்க்கை வழிமுறைகளை அனுவனமாக எடுத்து நடந்து உலகத்தில் அல்லாஹுடைய ரிதாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபவு தாபிஈன்கள் முஸ்லிம்கள் மோமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசியத் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். ஹிஜ்ரி 1447 ஆண்டின் சஃபர் மாதத்தின் 3வது ஜும்மாவை கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அன்பானவர்களே, ஆரம்பத்திலேயே ஒரு அன்பான வேண்டுகோள். எப்பொழுதுமே குத்துபாக்களில் நெஞ்சால் கிபிலாவை காபாவை முன்னோக்கி இருக்கின்ற அதே தருணம் கண்களுடைய கிபிலாவாக நோக்கும் திசையாக ஹத்தீபுடைய முகம் இருக்க வேண்டும். உங்களுடைய கண்களுடைய கிபிலா என்னுடைய முகம். வேற எங்கு கவனம் செலுத்தினாலும் தூக்கம் வரலாம், சிந்தனை மாறலாம், கவனையினம் ஏற்படலாம், சில வேளை எனக்கும் சோர்வு ஏற்படலாம். எனவே உங்களுடைய உற்சாகம், விழிப்புணர்வு அல்லது விழிப்புணர்ச்சி குத்துபாவை மெருகூட்டும் என்ற ஒரு தலைப்பில் வேண்டுகோளை விடுத்தவனாக ஒரு முக்கியமான தலைப்பில் உங்களோடு சில விடயங்களை நான் உள்ளங்களுக்கு பரிமாறிக்கொள்ள நினைக்கிறேன். கொஞ்சம் உள்ளத்தை திறந்து இந்த விடயங்களை கேட்போம். அன்பானவர்களே, எந்த காலத்தில் நாம் வரலாற்றை நோக்கினாலும் 2 வகையான மனிதர்கள் தான் உலகத்தில் வாழ்கிறார்கள், வாழ்ந்தார்கள், வாழப்போகிறார்கள். 2 வகைதான் மனிதர்களுடைய பெரும்பாலும் பொதுவான ஒரு பகுதியாக பிரித்தார். ஒன்று, துனியாவுடைய நிலைமைகளையும் பட்டம், படிப்பு, பணம், வசதி வாய்ப்புகளை வைத்து உலகத்தை மாத்திரம் அனுபவிப்பவர்கள். உலகத்திலே கொஞ்சம் நல்லா இருந்தால் போதும், கொஞ்சம் கலசாக இருந்தால் போதும், கொஞ்சம் வருமானம் கிடைத்தால் போதும், ஒரு கௌரவமாக இருந்தால் போதும், உலகத்திலே வரவேற்பு கிடைத்தால் போதும், போகின்ற இடமெல்லாம் வெல்கமிங், ரெட் கார்பெட், செங்கம்பலம், பொன்னாடை, பூமாலை, மேடையிலே பிரதம அதிதி ஆசனம், வாகனத்திலே முன் சீட், எவ்வளவு தாமதித்து வந்தாலும் சபையிலே முன்னால் இடம். இது ஒரு வகையான உலக
ஒரு மோகத்தில் வாழ்கின்றவர்களுடைய ஒரு போங்கு. இன்னும் ஒரு வகையினர் உலகத்தில் எவ்வளவுதான் கொடிகட்டி பிறந்தாலும் உச்சம் தொட்டாலும் மௌத்துக்கு பின்னால் எனக்கு வரவேற்பு கிடைக்க வேண்டும், கபரிலே எனக்கு நிம்மதி கிடைக்க வேண்டும், மஹ்ஷரிலே இங்கு மேடை அல்ல மஹ்ஷரிலே முத்து மேடை கிடைக்க வேண்டும், மஹ்ஷரிலே ஒளியாலான மேடையில் நான் அமர வேண்டும், இங்கு ஏசி ரூம் அல்ல, இங்கு ஏசி வாகனம் அல்ல, இங்கு என்ன எப்பொழுதுமே குளிரூட்டப்பட்ட அறை அல்ல, என்னுடைய கபர் ஏசி போட்டது போன்று அமைய வேண்டும். இங்கு சர்டிபிகேட், இங்கு மெடல், இங்கு ஷீல்ட், இங்கு கண்ணியமானவர்களே நோபல் பிரைஸ், நோபல் பரிசுகள், இங்கு பாராட்டு கவிதைகள், இங்கு அவரை பற்றி பல புத்தகங்கள், இங்கு அவருடைய போட்டோவை போட்டு பல ஆர்டிக்கல்கள், சந்தி பந்தெல்லாம் அவருடைய கட் அவுட்டுகள், பல டாக்குமெண்டில் அவருடைய சைன், இங்கு சர்டிபிகேட், எனக்கு பிஏ சர்டிபிகேட் இருக்கிறது, எனக்கு எம்ஏ சர்டிபிகேட் இருக்கிறது, நான் பிஹெச்டி முடித்திருக்கிறேன், நான் சாஃப்ட்வேர் முடித்திருக்கிறேன், நான் ஹார்ட்வேர் முடித்திருக்கிறேன், நான் மேனேஜிங் டைரக்டராக இருக்கிறேன், நான் ப்ரொஃபஸராக இருக்கிறேன், ஏன் மார்க்கத்துறை நான் ஒரு முஃப்தியாக இருக்கிறேன், நான் ஒரு முஃபஸ்ஸிர் முஹத்திஸாக இருக்கிறேன், நான் ஒரு என்ன பெரிய அறிஞராக இருக்கிறேன். சர்டிபிகேட் அல்ல நோக்கம். நன்மை எழுதப்பட்ட ஏடு என்னுடைய வலது கையில் மறுமையில் கிடைக்க வேண்டும். இது ஒரு வகையான மனிதர்களுடைய டார்கெட். எதில் இருக்கிறோம், எந்த வழியில் போகிறோம், உலகத்தில் கண்ணியம் கிடைக்கும் பொழுது வீங்குகிறோமா, பொங்குகிறோமா, மன்னிக்க வேண்டும் முளைக்கிறதா, நம்முடைய ரூட் யூட்டன் போட வேண்டிய ரூட். இந்த தலைப்பை புரிந்து கொள்வதற்கு ஹதீஸில் வந்து ஒரு பெரிய நிகழ்வு. சஹாபாக்களோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு மனிதர் போகிறார். உலகளாவிய அடிப்படையில் செல்வம் செல்வாக்கு இல்லாதவர், எக்கனாமிக்கல் பேக்ரவுண்ட் இல்லாதவர், குடும்பத்தில் பெரிய கௌரவம் இல்லாதவர், இன்ஃபுளுன்ஸ் இல்லாதவர், பெரிய சொல்கின்ற அளவுக்கு உலக மட்டத்திலே நடுநிலை அல்லது சாதாரண ஒரு மனிதர். ஆனால் ஈமான்தாரி, தக்வாதாரி, தொழுகையாளி, குர்ஆன் ஓதக்கூடியவர், அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர், முடியுமான அளவு தான தர்மம் கொடுக்கக்கூடியவர், ஹராத்தை தெரிந்து கொள்ளக்கூடியவர், ஈமான்தாரி முஃமின் போகிறார். உலக மட்டத்திலே கீழ்மட்டம், ஈமானிய மட்டத்திலே உயர்மட்டம். கேட்டார்கள், உங்களுடைய அபிப்பிராயம் என்ன இவரை பற்றி, ஒப்பீனியன் என்ன? யார சொல்லலாம், சாதாரண மனிதர், ஏதாவது சபைக்கு இவர் எக்ஸாக்டாக இருந்தாலும் வராவிட்டாலும் யாரும் இவர் வரவில்லை என்று அறிந்து கொள்ள மாட்டார்கள். இவர் வந்தால் என்ன, வராட்டி என்ன, அழைக்கப்பட்ட இடத்துக்கு வராவிட்டாலும் இவரை தேட மாட்டார்கள். இவர் ஏதாவது ஒரு வீட்டிலே பொன் கேட்டால் இவருக்கு முடித்துக் கொடுக்கவும் மாட்டார்கள். உலக அடிப்படையிலே இவரிடம் ஒன்றும் இல்லை. அன்பானவர்களே, இன்னும் ஒரு மனிதர் போனார். உலகத்திலே உயர்ந்தவர், செல்வம் உள்ளவர், செல்வாக்குள்ளவர், கௌரவமானவர், பல பதவிகளை வகிக்கக்கூடியவர். ஆனால் தொழுகையிலே பலகீனம் அல்ல, தொழுகை இல்லை, ஈமானிலே பலகீனம், இறையச்சத்திலே பின்தங்கிய நிலைமை. உலகளாவிய அடிப்படையிலே செல்வத்தோடும் செழிப்போடும் கௌரவத்தோடும் வாழ்கின்ற ஒரு மனிதர் போகின்றார். அவரை காட்டினீர்கள், இவரை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? யார் சொல்ல, கண்ணியமான மனிதர், இவரை என்ன எல்லா இடங்களுக்கும் முன்னுரிமை கொடுத்து வரவேற்கப்படக்கூடிய மனிதர். இவர் ஏதாவது ஒரு வீட்டிலே பொன் கேட்டால் பாய்ந்து விழுந்து கொண்டு முடித்துக் கொடுப்பார்கள். சொன்னார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மனிதர் பூமி முழுக்க யார் துன்யாவுடைய அமைப்பில் வசதி வாய்ப்பு செல்வம் தீன் இல்லாமல், ஆன்மீகம் இல்லாமல், தக்வா இல்லாமல், அல்லாஹ்வுடைய தொடர்பு இல்லாமல் துன்யாவுடைய அமைப்பிலே பெரிய லெவலில் இருக்கின்ற இந்த மனிதர், இவர் போன்றவர்கள் பூமி நிறைய
இருப்பதை விட இந்த ஈமான்தாரி தக்குவாதாரி உலக அமைப்பிலே கீழே உள்ளவர், தீனுடைய விடயத்திலே மேலே உள்ளவர் இருப்பது சிறந்தது. பூமி முழுக்க இப்படிப்பட்ட கௌரவர்களும் செல்வம் செல்வாக்குள்ளவர்களும் இருப்பதை விட ஈமான்தாரி ஒருவர் அவர்கள் எல்லோருக்கும் ஈடானவர். இவர் இருப்பது சிறந்தது. இதன் அதிகருடைய அளவுகோல், இதன் மெஷர்மெண்ட் அதிகருடைய இப்படித்தான் எடை போட்டார்கள். அன்பானவர்களே, நமக்கு இந்த பட்டம் பதவி அந்தஸ்து கௌரவம் எல்லாம் ரூஹ் இருக்கும் கபருக்கு போக முன்னரே போய்விடும். ரூஹ் இருக்கும் வரைக்கும் குர்ஆனிலே அல்லாஹ் நான் எந்த அளவு சொல்கிறேன் என்றால், குர்ஆன் ஹதீஸுடைய மார்க்க ஞானத்தை சுமந்த உலமாக்களை கூட ஐயுகள் உலமா என்று அல்லாஹ் கூப்பிடவில்லை. உலமாக்களே என்றெல்லாம் எந்த ஆயத்திலும் கூப்பிடவில்லை. ஐயுகள் அகனியா, எத்தனையோ பணக்காரர்களுடைய வரலாறை பேசுகின்ற குர்ஆன் செல்வந்தர்களே என்று அல்லாஹ் கூப்பிடவில்லை. எத்தனையோ அறிவாளிகளை பற்றி பேசுகின்ற குர்ஆன் ஞானியே அறிவாளியே என்று கூப்பிடவில்லை. லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்தை கூட அல்லாஹ் கண்ணியமானவர்களே அந்த இடத்திலே லுக்மான் என்றுதான் சொல்கிறான். மகனுக்கு லுக்மான் புத்திமதி சொல்கின்ற பொழுது சொன்ன விடயம் என்றெல்லாம் சொல்கிறார். ஞானி லுக்மான், மேதை லுக்மான், பண்டிதர் லுக்மான், அதெல்லாம் அல்லாஹ்வுடைய பார்வையில் நத்தி. அது நத்தி. ஞானத்தை கொடுத்தவன் அதை அல்லாஹ் மதிக்கவில்லை, பெரிதாக கணக்கெடுக்கவில்லையே. ஆன்மீகம் இல்லாத ஞானம் ஜீரோ. அது ஜீரோ. 9A எடுக்கலாம். தொழுகை இல்லையா, அது 9-0 அல்லாஹ்வுடைய பார்வையில். பயோசயின்ஸ் செய்து மெடிசின் செய்யலாம், மெடிக்கல் ஃபேக்கல்டியிலே ஹை ரிசல்ட் எடுக்கலாம். குர்ஆன் ஓதுகின்ற பழக்கம் இல்லையா, அந்த மெடிக்கல் ஃபீல்ட் ஜீரோ. சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜாக இருக்கலாம், சட்டத்துறையிலே பல புத்தகங்களை கரைத்து பிடித்திருக்கலாம். சூரா ஃபாத்திஹா ஓதுவது பிழையாக இருந்தால் ஜட்ஜ் அல்லாஹ்வுடைய பார்வையில் ஜீரோ. எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? அவர்களை குறை சொல்லவில்லை, அவர்கள் அவர்களுடைய துறையில் ஈடுபடட்டும். குர்ஆனுடைய ஈமானுடைய தொடர்பு இல்லாத அந்த பட்டம் படிப்பு பதவி எல்லாம் ஜீரோ. மிக உயர்ந்த சாதனைகளில் ஒன்றுதான் ஒரே இரவில் இஷாவுக்கும் ஃபஜ்ருக்கும் இடைப்பட்ட நேரத்துக்குள் சூப்பர்சானிக் இல்லாத, ராக்கெட் இல்லாத, ஜெட் இல்லாத, விமானங்கள் இல்லாத அந்த காலத்திலே சுப்ஹானல்லதி அஸ்ரா, இஸ்ரா பயணம், உச்சம் தொட்ட பயணம். சுருக்கம் தெரிந்தால் மிஅராஜுடைய காலத்தில் பேசுகிறோம். விடயத்தை சொல்கிறேன். அன்பானவர்களே, மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜித் அக்ஸாவுக்கு, அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே நபிமார்களை எல்லாம் எழுப்பி நபியர்களுடைய தலைமையிலே இமாமத், அந்த புராக் என்ற வாகனத்திலே இரா பயணம் சென்று ஃபஜ்ர் தொழுகை காபத்துல்லாவிலே என்றால் என்ன? அப்படிதான் தொழுகை கிடைக்கிறது. ஃபஜ்ர் நேரத்தில் காபத்துல்லாவிலே இருப்பது என்பது எப்படிப்பட்ட சாதனை! அந்த சாதனையை பற்றி பேசுகின்ற சூரத்துல் இஸ்ரா, இரா பயணம் மேற்கொள்ளப்பட்ட சூரா, சூரத்து பனி இஸ்ராயில். ஒரே சூரா, 2 பேர்கள். அன்பானவர்களே, முதலாவது ஆயத்திலேயே உச்சிக்கு சென்ற நபி அவர்களுக்கு அல்லாஹ் எதை உணர்த்துகிறான் தெரியுமா? சுப்ஹானல்லதி அஸ்ரா பிரசூலிஹில் அக்ரம் வபிநபியிஹில் கரீம் வபிநபியிஹி ஷரீஃப் பிஅப்திஹில் அலா என்று அல்லாஹ் சொல்ல, உயர்ந்த உன்னதமான கண்ணியமான ஒரு அடியான் என்று சொல்லவில்லை. பிஅப்திஹி, தன்னுடைய அடிமையை இஸ்ரா பயணம் செய்ய வைத்தான் அல்லாஹ். நீங்கள் மேலே போனாலும் அல்லாஹ்வுடைய அடிமை என்ற உணர்வை நீங்கள் விட முடியாது. அன்பானவர்கள், இதுதான் அல்லாஹ்வுடைய தொடர்பு. உச்சம் தொட்டது. என்ன ஜிப்ரீல், இதோடு நின்று விட்டீர்களே, இதுவரைக்கும் துணைத்து வந்தீர்களே, தனியே விட்டுட்டீங்களே? எப்படி கேள்வி? தனியே விட்டுட்டீங்களே? இல்லை யார சொல்லலாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதை கண்டால் ஓரெட்டெடுத்து வைப்பேன் என்றால் நான் கருகி விடுவேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமே கருகுகின்ற எல்லையை தாண்டி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சந்தித்தார்கள். எப்படிப்பட்ட கௌரவம்!
இப்படிப்பட்ட ஒரு பிரதம அதிதி உலகத்தில், இப்படிப்பட்ட ஒரு சீஃப் கெஸ்ட் உலகத்தில், இப்படிப்பட்ட ஒரு கௌரவமான ஒரு மீட்டிங் உலகத்தில், இப்படிப்பட்ட ஒரு கௌரவமான பொசிஷன் உலகத்தில், இப்படிப்பட்ட கௌரவமான ஒரு ரோல் உலகத்தில் யாருக்கு கிடைக்கும்? அங்கும் அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீங்கள் என்னுடைய அடிமை என்பதை மறக்கக்கூடாது. வெள்ளிக்கிழமை ஓதுகின்ற சூரத்துல் கஹஃப் தஜ்ஜாலுடைய ஆயுதம் முதலாவது ஆயத்து என்ன? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்ஸல அலா அப்திஹி, தன்னுடைய அடிமைக்கு குர்ஆன் இறக்கி வைத்தார். அன்பானவர்களே, எந்த துறையில் ஈடுபட்டாலும் அல்லாஹ்வுடைய தொடர்பும் மறுமையிலே எப்படி கண்ணியத்தை அடைவது, எப்படி கௌரவத்தை அடைவது, முழு வளர்ச்சியும் கொடுக்கப்பட்ட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். எப்படிப்பட்ட வளம்? காற்று வசம் குதுவஹா ஷஹர் வரவாஹுஹா ஷஹர். காலையில் 1 மந்த் தூரம் பிரயாணம், மாலையில் ஒரு நாளைக்கு 2 மாதங்கள் பயணிக்கின்ற பயணம் 1 டே. எப்படி சுருக்கம்? ஹாஃப் டே 30 டேஸுடைய பயணம் தாண்டுவார்கள். இருந்த இடத்திலிருந்து சோஃபாவை தூக்கி கொண்டு போகும் காற்று. நான் எமனுக்கு போக வேண்டும், நான் என்ன ஈராக் போக வேண்டும், எந்த நாட்டுக்கும். அன்பானவர்களே, அதை வைத்து கண்ணியம் தேடினார்களா? அதை வைத்து பெருமை தேடினார்களா? அதை பாக்கியமாக கருதினார்களா? இல்லை. மார்க்கத்தை, ஆன்மீகத்தை, அல்லாஹ்வுடைய தொடர்பை, அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை, திருப்தியை தான் அவர்கள் பாக்கியமாக கருதினார்கள். அசர் நேரம் அவர்களுடைய எங்களுடைய தொழுகை போன்ற ஒரு தொழுகை, அசர் தொழுகை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. பல வேறு வேறு தொழுகைகள் நமக்கு கிடைத்த 5 நேர தொழுகைகளில் குறிப்பாக நபிமார்களுக்கு ஒவ்வொரு தொழுகை கொடுக்கப்பட்டிருந்தது. அசர் தொழுகை பெரும்பாலும் அவர்களுக்கு இருந்தது. அந்த நேரம் அசர் நேரத்திலே அழகான குதிரைகள் அணிவகுத்து இருக்கின்றன. அதை பார்த்து கொஞ்சம் கவலைப்பட்டு, கொஞ்சம் ரசித்து, கொஞ்சம் அதில் மூழ்கி விட்டார்கள். மேலும் அடிப்படையில் அசர் தொழுகை கொஞ்சம் தாமதித்து விட்டது, அல்லது கொஞ்சம் கலாவாகின்ற நேரம் முடிந்து விட்டது. உடனே என்ன தெரியுமா செய்தார்கள்? ஒரு தொழுகை தானே அல்லாஹ் மன்னிப்பான் தானே என்று தனக்குத்தானே பத்துவா கொடுத்துக் கொள்ளாமல், ஒரு தொழுகை தானே, ஒரு பாவம் தானே, சும்மா வருஷத்துக்கு ஒருக்க ட்ரிப் போற டைம்ல அடிக்கிறது தானே, அவர்கள் அந்த கூழுக்கு கொஞ்சம் அடிச்சாத்தானே கொஞ்சம் கூட இருக்கும், சில்லம் இருக்கும் என்று அடிக்கவில்லை. ஒரு தொழுகை தானே என்று விடாமல் உடனே முழு குதிரைகளையும் பொறுப்பாக கொடுத்தார்கள். இந்த குதிரையுடைய தொழுகைக்கு விட்டது. ஆன்மீகம், இதான் ஆன்மீகம். மன்னிச்சுக்கோ, ஒரு தொழுகை தானே முன்னப்பின் ஆயிட்டு மன்னிச்சுக்கோ, இல்லை, குதிரையே கொடுப்பான். அன்பானவர்களே, அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அரசனுடைய மகன். அரசு ஆட்சியை வைத்து கௌரவத்தை தேடவில்லை. அந்த ஆட்சியின் மூலம் அல்லாஹ்வுடைய திருப்தி. யமனில் இருந்து வந்திருக்கிறது. போவதற்கு 2 மாதம், வருவதற்கு 2 மாதம், 4 மாதங்கள் பயணிக்க வேண்டும். அதை டெலிவரி பண்ணுவதற்கு எதை? பில்கிஸுடைய சோஃபாவை, அந்த பில்கிஸ் ராணியுடைய சோஃபாவை கொண்டு வருவதற்கு, அல்ல அந்த சேரை கொண்டு வருவதற்கு 4 months கவர் பண்ண வேண்டும். அப் அண்ட் டவுன். கண் சிமிட்டும் நேரத்துக்குள்ளே ஒரு வேதத்தை படித்த ஒரு ஆளின், ஒரு மார்க்க அறிஞர் இஸ்முல் ஆலம் என்ற திருநாமத்தை ஓதி அல்லாஹ்விடம் துஆ கேட்டு சுலைமானுடைய வேண்டுகோளின்படி கண் சிமிட்டும் நேரத்துக்குள்ளே கொண்டு வந்து வைத்தவுடன் தொடர் பண்ணவில்லை. எந்த விடயத்தை அச்சீவ் பண்ணிவிட்டு, சாதித்து விட்டு, வென்று விட்டு, பாஸ் ஆகிவிட்டு, சக்சஸ் ஆகிவிட்டு கொளரப்படுவோமோ, எப்படி படிக்கும் எப்படி போல் ஒன்று எப்படி போல். அன்பானவர்களே, எல்லா திறமைகளுக்கு பின்னாலும் அல்லாஹ்வுடைய உதவியை நாட வேண்டும், தொடர்படுத்த வேண்டும். எப்படிப்பட்ட சாதனை! 4 மாதங்கள் பயணிக்க வேண்டிய தூரம் ஒரு கண் மட்டும் நேரத்துக்குள் வந்திருக்கிறது என்றால் எப்படிப்பட்ட சாதனை! எப்படி ஏண்ட ஆட்சி, இப்படி ஏண்ட பவர், கமே ஏண்ட கைக்குள்ள, பாண்டத்தூரம் ஏண்ட கட்டுப்பாட்டுல என்ற நினைப்பு வருகிறதா? அவனுடைய ஸ்டைல்.
ஃபிரௌனுடைய ஸ்டைல் அலைசரி முல்குனுக்கு ஈஜிப்டுடைய கிங்டம் பை கண்ட்ரோல். وهذه الأنهار تجري من تحتي water supply by control. The by control என்ற நினைப்பு யாருக்கு வருமோ எந்த பேரில் நடமாறினாலும் ஒரு குட்டி திராவும் மினி திராவும் மன்னித்துக் கொள்ளுங்கள். பயங்கரம் எங்கேயுமே கலர பண்ணுகின்ற எக்ஷன் போட்டாலும் போடாவிட்டாலும் இப்படி கூடிய சுலைமான் என்ன சொன்னார்கள்? இவ்வளவு பெரிய சாதனை, இவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட், இவ்வளவு பெரிய ரெக்கார்ட் என்ன சொன்னார்கள்? என்னுடைய இறைவனின் கிருபையால் நடந்தது, என்னுடைய டேலண்ட் அல்ல. பை mercy of my Lord, அல்லாஹ்வுடைய கிருபையினால் நடந்தது. அல்லாஹ் போட்ட பிச்சை தான் வேண்டும். இது போடுவதல்ல, சிற்பா செய்ய வேண்டும். மக்காவிலிருந்து 13 வருடங்கள் 10 வருடங்களுக்கு முன்னால், 10 என்றால் கிட்டத்தட்ட 8 வருடங்களுக்கு முன்னால், 8 வருடங்களுக்கு முன்னால் விரட்டப்பட்ட, வெறுங்கையோடு துரத்தப்பட்ட, அடிக்கப்பட்ட, உடுத்திருந்த ஆடையோடு விரட்டப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8வது வருடம் மக்காவுடைய வெற்றிக்காக வருகின்ற பொழுது கொளற பண்ணிக்கொண்டு, விட்டால் ஆள் இல்லை என்று நெஞ்சை தள்ளி போட்டுக் கொண்டு, தலையை பிடித்து உயர்த்திக் கொண்டு வரவில்லை. மக்காவுக்குள் நுழைந்தார்கள் தலையை தாழ்த்திக் கொண்டு. இன்றைக்கு ஒரு 2 வந்து பாப்பம் 8 வருஷத்துக்கு முன்னாடி நினைவிக்குதா? ரிவேஞ்ச் அடிக்கவில்லை. தலையை தாழ்த்திக் கொண்டு வந்தார்கள். வாழ ரசிகள் மிகவர் தலையிலே கிரீடத்தோடு, தலையிலே வெற்றி வாகை, தலையிலே கிரவுன், ஆனால் கழுத்தும் தலையும் கீழே. முடிசூடப்பட்ட தலைவராக, லீடராக, கிரவுண்ட் லீடராக, கிரீடம் அணியப்பட்ட ஒரு தலைவராக மக்காவுக்குள் நுழைகிறார்கள் தலையை தாழ்த்திக் கொண்டு. என்ன கண்ணியமானது! கொஞ்சம் ஒரு பிரதேச சபையில வச்சினா என்ன நினைப்பு, ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் வச்சினா என்ன ஒரு வெடிலும், என்ன கூத்தும், என்ன வாகன பவனிகளும், ஒரு எலெக்ஷன் வச்சு நான் முளைக்கிற சொம்புகள். அடே, மக்காவுடைய வெற்றிக்கு தலை குனிந்து போன முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து நாம் நினைத்து வரக்கூடாது. செலிப்ரேஷன் ஷரியாவுடைய கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டும். என்ன செலிப்ரேஷன்? மக்காவுடைய வெற்றியை பற்றி சொல்கின்ற சூரா, சுருக்கமாக சொல்கின்ற சூரா. வெற்றி கிடைத்தால் என்ன செய்ய வேண்டும்? செலிப்ரேட் பண்ணுங்கள், ரசிஞ்சா போடுங்கள், மேடை அடிங்கள், ஸ்பீக்கரை போட்டு ஜாமம் ஃபுல்லா கட்டி திரியுங்கள், அவரை பற்றி பாட்டு கட்டுங்கள், அவரை பற்றி பேஸ்புக்கில் என்ன பாட்டு வையுங்கள், அதை வெற்றி வாகை கொண்டாடுவதற்காக மியூசிக்கல் ஷோ வையுங்கள் என்று சொல்லவில்லை அல்லாஹ். வெற்றியுடைய சந்தோஷத்தை இசையிலும் செய்தனுடைய ஓசையிலும் சீரழி என்று சொல்லவில்லை அல்லாஹ். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத் சூரா. வெற்றி வந்தால், வெற்றி கிடைத்தால், சாதித்தால், நல்ல ரிசல்ட் வந்தால், சக்சஸ்ஃபுல் ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும்? ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சொல்லுங்கள். அல்லாஹ் தூய்மையானவன், நான் கேவலமானவன், நான் தாழ்ந்தவன். அல்லாஹ்வுக்கு முன்னால் ஃபஸ்தக்ஃபிர்ஹு சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. ஒவ்வொரு சபையும் முடிந்து ஓதுகின்ற துஆ. நல்ல ஒரு பிரசங்கம் செய்தார் ஒருவர், நல்ல ஒரு பேச்சு பேசினார். அந்த பேச்சின் திமிரோடு போகாமல் இஸ்திக்ஃபாரோடு போக வேண்டும். ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக் வஸ்தக்ஃபிர்ஹு. மக்காவை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், இஸ்திக்ஃபார் செய்ய சொல்கிறான் அல்லாஹ். நெஞ்சை நிமித்து, தலையை உயர்த்தி, பழி வாங்கி, கண்டித்து வார்னிங் பண்ணி, பிரஸ் பண்ணி பழிவேறுங்க என்று சொல்லவில்லை அல்லாஹ். அன்பானவர்களே, இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். ஆகப்பெரிய இபாதத், ரஸ்ஸுல் இபாதத், இபாதத்துகளின் பிரதானம் தலைமை தொழுகை.
தொழுகை சீரானால் மற்ற எல்லாம் சீராக இருக்கும். தொழுகை உடம்பின் தலை போன்ற தீனுக்கு சொல்லுது சலான் கொடுத்தவுடன் ஓத வேண்டிய துவாக்களில் முதலாவது இருக்கிறது. பண்ணி யா அல்லாஹ் சொன்ன மாதிரி தொழுந்துட்டேன், தொழுந்துட்டேன், நன்மையத்தா சொர்க்கத்துக்கு அனுப்பு. அஸ்தக்ஃபிருல்லாஹ். பாவமா செய்தோம், பாருக்கா போனோம், கசினோவுக்கா போனோம், பப்புக்கா போனோம், பாட்டுக்கு போய் கூட்டு போட்டோமா, ஆத்த எடுத்தோமா, தக்பீர் கட்டினோம், சுஜூது செய்தோம், துஆ ஓதினோம், துதித்தோம் அல்லாஹ்வை. சலாம் கொடுத்தவுடன் முதலாவது அஸ்தக்ஃபிருல்லாஹ். நீ எதிர்பார்த்த முறையில் நான் சொல்லவில்லை, அஸ்தக்ஃபிருல்லாஹ். நீ சொன்ன முறையில் உள்ளச்சத்தோடு சொல்லவில்லை, அஸ்தக்ஃபிருல்லாஹ். என்னுடைய தொழுகை சொர்க்கத்தை அடைய தகுதி இல்லை, அஸ்தக்ஃபிருல்லாஹ். தொழுகை கீழிருந்து மேல் வருகிறதா, மேலிருந்து கீழே போகிறதா? பிகினிங் ஸ்டாண்டிங், நிற்கிறோம். ஆரம்பிக்கும் பொழுது நிற்கிறோம், முடிக்கும் பொழுது தரைக்கு போகிறோம். பணிவு மேலிருந்து கீழே போக வேண்டும். சாதிக்க முன்னேற கீழிருந்து மேலே எழும்பக்கூடாது. அதனால் தான் ஷைத்தான், ஜின்கள் நெருப்பால் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். நெருப்பு எப்பொழுதும் கீழிருந்து மேலே போகும். மனிதன் அடிப்படை உயிர் ஜீவராசிகள் ஏனையவைகள் எல்லாம் மண். அடிப்படை மனிதன் மண். மண்ணுக்கு முன்னால் உயிர் ஜீவராசிகளை எல்லாம் நீரால் படைத்திருக்கிறோம். நீர் எப்பொழுதும் கீழிருந்து மேலே போகாது, மேலிருந்து தான் கீழே வரும். மலை மேலிருந்து கீழ், ஓட்டக்கோல் மேலிருந்து கீழ், கீழி மேலிருந்து கீழ், ஷவர் மேலிருந்து கீழ். மேலே ஒருவர் வாயிலை தண்ணியை வைத்து கொப்பளித்து துப்பினாலும் அதுவும் தீர்த்தான். மேலிருந்து கீழே போய் மண்ணுக்குள் போக வேண்டிய உணர்த்தேன் பெருமை, உணர்த்தேன் திமிரு, உணர்த்தேன் தலக்கணம் என்பதை அல்லாஹ் தொழுகையிலே இஸ்திக்பார் மூலம் வழங்கப்படுத்துகிறார். முடிக்கிறேன். இறுதி தருணம். எந்த துறையில் சாதித்தாலும் ஈடுபட்டாலும், ஆரம்பத்தில் நான் சொன்ன ஒரு குர்ஆனாயத்தை ஓதினேன், பூர்த்தியாக இன்னும் ஒரு குர்ஆனாயத்தில் ஒரு பகுதியை ஓதினேன், ஒரு ஹதீஸை சொன்னேன். இவ்வளவுதான் என்னுடைய ஃபத்வாவுடைய சாராம்சம். காரூனுக்கு சொல்லப்பட்ட புத்திமதி, எக்கனாமிக்கல் பவரிலே, எக்கனாமிக்கல் பேக்ரவுண்டிலே மிக்க உச்சகட்டத்தில் இருந்த ஒரு கீட்டகை சாவி கொத்தரைகள் என்ற கோர்வைகளை சுமப்பதற்கு ஒரு பலசாலியான கூட்டம் தேவை என்றால் அவனுடைய ஸ்டோர் என்ன, அவனுடைய வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் என்ன, அவனுடைய யார்டு என்ன, அவனுடைய என்ன அந்த வியாபார மையம் என்ன, சிந்தித்து பாருங்கள். கீழே தூக்குவதற்கு ஒரு பலசாலியான கூட்டம் தேவை என்றால், அன்பானவர்களே, நம்முடைய முடிச்சோருடைய பிரதானமான கூட்டு ஒன்றுதான். பெரும்பாலும் அது ஒரு கீழா, சிறிய சிறிய உள்கூட்டுகள் இருக்கும். அது எத்தனை கிராம் இருக்கும்? ஒரு 200 கிராம், 250 கிராம், 1 கிலோ இருக்குமா நம்முடைய சாவிகள்? நம்முடைய ஸ்டோருடைய, நம்முடைய கடையுடைய, நம்முடைய ஃபேக்டரியுடைய கீ எல்லாம் கொண்டாட நிறுத்தம் மேக்சிமம் 1 கிலோ வருமா? 100, 150 கிராமுடைய சாவியிலே ஒரு 10 இருந்தாலே 1.5 கிலோ தானே. 1.5 கிலோ, 1 கிலோ கூட நம்முடைய ஸ்டோருடைய கீ இல்லை. காரூனுடைய செயல் வாழ்கிறோம். ஜகாத் இல்லை, சதகா இல்லை, உதவிகள் இல்லை, தான தர்மம் இல்லை, குமர காரியம் இல்லை, மஸ்ஜித் மதரசா பாடசாலை இல்லை, சமூக பணி இல்லை, கஷ்டவாளிகளுக்கு இல்லை, நோயாளிகளுக்கு இல்லை, நோம்பிலே ஒரு கஞ்சி கொடுக்க கல்லிலே நார் ஒழிப்பது போன்றும் பரிஷ்கார் இல்லை. அன்பானவர்களே, எந்த பொருளாதாரம் செலவழிப்பதற்கு தடையாக அவருடைய உள்ளம் அமைகிறதோ, வெறும் ஏர்னிங், வருமானமும் இன்கமும் தான் டார்கெட்டாக அமையுமோ, அவர்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள், போகின்ற ரூட் காரூனுடைய ரூட். எந்த பணக்காரர் ஏர்னிங்கை விட ஸ்பெண்ட் பண்ணுவது, செலவழிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரோ, வாரி வழங்குவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரோ, அவருடைய பணம், அன்பானவர்களே, உஸ்மான் இப்னு அஃபான் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் பணம். நிஅமல் மாலு ஸாலிஹ் லில் மர்இ ஸாலிஹ். நல்ல மனிதருக்கு கிடைக்கும் பணமும் நல்லதான்.
நல்ல மனிதருடைய எக்கனாமியும் நல்லம்தான் என்றால் என்ன? நல்ல பணமாக இருக்கும், நல்லவரை கைக்கு சென்றால் சக்தி தான். இறைச்சி வெட்டவும் முடியும், பழம் வெட்டவும் முடியும், ஆலை கொள்ளவும் முடியும். கொலைகாரனுடைய கைக்கு கத்தி போனால் கொலை நடக்கும். இறைச்சி கடைக்காரனுடைய கத்தி கைக்கு போனால் இறைச்சி வெட்டுவான். மரக்கறி கடைக்காரனுடைய கைக்கு போனால் மரக்கறி வெட்டுவான். விவசாயியுடைய கைக்கு போட்டால் வேளாண்மை வெட்டுவான். அது போன்றுதான் பணம் போகின்ற நபரை வைத்து அது வட்டியாகவும் ஏமாற்றமாகவும் சூதாகவும் கெசினோவாகவும் அது போதை வியாபாரமாகவும் அது செல்லும். காரூனுக்கு சொல்லப்பட்ட காரூன் கொஞ்சம் யோசிச்சு நட. உனக்கு கிடைக்கப்பட்ட இந்த பொருளாதார வளத்தில் மறுமை இலக்காக கொள், கோலாக டார்கெட்டாக போக்கஸ் ஆன் ஆகிரா. மறுமையிலே நீ கவனம் செலுத்து. வழக்கம் ரெண்டு கருத்து என்ன தெரியுமா? நீயும் அனுப்பவி, ஆகுமான முறை நீ அனுப்பவி உன்னுடைய பணத்தை. உனக்கு மாத்திரம் என்று நினைக்காது, உன்னுடைய குடும்பத்துக்கு மாத்திரம் என்று நினைக்காது, நீயும் அனுப்பவி. இன்னும் ஒரு கருத்து தெரியுமா? நுணுக்கமான கருத்து. துனியாவிலே வாழ்ந்து உடுத்து திண்டு கழித்து துனியாவிலிருந்து மறுமைக்காக ஒரு பகுதியை இன்வெஸ்ட் பண்ண மறக்காது. துனியாவில் ஒரு மறுமையில் பயனளிக்கக்கூடிய அந்த ஒரு போர்ஷன் அல்லது ஒரு ஷேர் இருக்குமே, அந்த ஷேரை அந்த யூனிட்டை டோன்ட் ஃபர்கெட், மறக்காது மறக்காது. உன்னுடைய மறுமை ஷேரை உன்னுடைய எக்கனாமியிலிருந்து மறந்து விடாது. வாரி வழங்கு, கொடு, செலவழி, உதவி செய். தர்மகர்த்தாவாக இரு, தனவந்தராக இரு, போஷகராக இரு, தயார குணமல்லவராக இரு. குழப்பம் செய்யாது, பணத்தை வைத்து பணத்தை வைத்து பாவம் செய்யாது, பாவத்துக்கு பாதிக்காது, பூமியை தொடர்பாது, குழப்பாது. குழப்பவாதிகளை அல்லாஹ் விரும்புவதில்லை. அடுத்த துனியாவுடைய வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம், ஷைத்தான் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். ஹதீஸை சொன்னேன். துனியா பார்ப்பதற்கு அது ஹுல்வா ஸ்வீட்டாக இருக்கும். பாருங்கள், அனுபவிப்பதற்கு இன்ட்ரெஸ்ட் ஸ்வீட்டாக இருக்கும், பார்ப்பதற்கு ஃபேன்சியாக இருக்கும், எக்ஸசிவாக இருக்கும், கதிரா பசுமையாக இருக்கும், பிரைட்டாக இருக்கும், எக்ஸசிவாக இருக்கும். துனியா கவரும். பொதுவா பொருட்கள் வாங்க அழகு பார்த்தேன், குவாலிட்டி பார்த்தல்ல, அழகு பார்த்து 3 நாள் உடைந்து விடும். முன்னைய காலத்துல டீக்கப் 5 தடவை விழுந்தாலும் உடையாது. இந்த காலத்து டீக்கப் ஃபேன்சியாக இருக்கிறது. சில வேலை கையால் பிடித்து கழுகும் பொழுது புடி உடைகிறது. ஃபேன்சி, கவர்ச்சி, கதிரா. அல்லாஹ் அனுப்பி இருக்கிறான் ரெண்டுக்கு மத்தியில் உங்களை சோதிக்க. என்பதை கைப்பற்றாமல் எப்படி நீங்கள் செயல்படுகிறீர்கள் என்பதை பார்க்க. துனியாவில் மூழ்குகிறீர்களா, கவர்ச்சியில் ஆளாகிறீர்களா, மோகம் பிடித்தவர்களாக வாழ்கிறீர்களா, அல்லது கொஞ்சம் மறுமையோடு இணைத்து துனியாவை பார்க்கிறீர்களா? சட்டப்பு துனியா, துனியாவோடு வெரி கேர்ஃபுல், வெரி கேர்ஃபுல். துனியாவோடு டீல் பண்ணும் பொழுது மிக கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுகிறது. பொல்லாதது அல்லது படைத்தவன் சொல்கிறான், படைத்தவன் சொல்கிறான், கிரியேட்டர் கிரியேஷனை பற்றி சொல்கிறான் அல்லாஹ். அன்பானவர்களே, பெண்களை பணிந்து கொள்ளுங்கள். பனு இஸ்ராயேலுடைய பிரதானமான ஆரம்ப ஃபித்னா பெண்களுடைய தூண்டுகோலால் நடந்தது என்று அந்த ஹதீஸ் முடிகிறது. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த துறையில் சாதித்தாலும் சம்பாதித்தாலும் படித்தாலும் முன்னேறினாலும் ஈடுபட்டாலும் அல்லாஹ் தந்தது, அல்லாஹ்வின் பக்கம் போக இருக்கிறோம். மௌத்துக்கு பின்னால் தான் கண்ணியம், கபரு தொடக்கம் சொர்க்கம் வரைக்கும் தான் நிரந்தரமான கண்ணியமும் வரவேற்பமும். அந்த சிராத்துல் முஸ்தகீம் என்று சொல்லக்கூடிய முஸ்தகீமான நேரான பாதையில் இங்க முக்கியஸ்தருடைய வாகனம் போகும்போது எல்லாம் ஓரம் கொடுப்பார்கள், இடம் கொடுப்பார்கள். அவருக்கு எப்படி இடம் கிடைத்துவிடும். அதுவல்ல, நாம் சிராத்துல் முஸ்தகீமிலே பயணிக்கும் பொழுது நம்முடைய பெயரை சொல்லி மற்றவர்கள் இடம் தர வேண்டும். மின்னல் வேகத்திலே தாண்டி செல்வதற்கு இங்கு டிராபிக் ரூல்ஸை தாண்டி கொண்டு முக்கியஸ்தருடைய விஐபியுடைய டிவிஐபியுடைய வாகனம் போவதல்ல பெருமை. சிராத்துல் முஸ்தகீமிலே மின்னல் வேகத்திலே நாம் பிரஸ் பண்ண வேண்டும். அதுதான் கண்ணியம். கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கம் போக வேண்டும். அதை இலக்காக கொண்டு நம்முடைய வளங்களை அல்லாஹ்வோடு இணைத்து மறுமையுடைய சிந்தனையோடு சிறப்பாக்குவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. தலைமுறை பாவங்களை மன்னித் தருவாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித் தருவாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னித் தருவாயாக, சகோதர சகோதரிய பாவங்களை மன்னித் தருவாயாக, உற்றார் உடனுடைய பாவங்களை மன்னித் தருவாயாக. இந்த சபையில் இந்த மத்தியில் இப்பொழுது வீட்டிருக்கக்கூடிய அனைவருடைய பாவங்களை மன்னித் தருவாயாக. இந்த ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னித் தருவாயாக. உங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னித் தருவாயாக. உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய வாழ்க்கையை தருவாயாக, எல்லா துறைகளிலும் மார்க்கப்பற்றை தருவாயாக, ஆன்மீகத்தை தருவாயாக, உன்னுடைய தொடர்பை தருவாயாக, உன்னை புகழ்ந்து பாராட்டக்கூடிய பணிவை தருவாயாக, சரியை நடிப்பை விட்டு பாதுகாப்பாயாக.
அகங்காரத்தை விட்டு பாதுகாப்பாயாக, தற்பெருமையை விட்டு பாதுகாப்பாயாக, விட்டால் ஆள் இல்லை என்ற நினைப்பை விட்டு பாதுகாப்பாயாக. எந்த துனியாவுடைய துறைகளை வைத்தும் அகங்காரமோ தலைக்கணமோ வராமல் நம்முடைய உள்ளங்களையும் சிந்தனைகளை பாதுகாப்பாயாக. உலகத்தில் கஷ்டப்படக்கூடிய முஸ்லிம்களுடைய கஷ்டங்களை நீக்குவாயாக, சிரமங்களை அகற்றுவாயாக. குறிப்பாக அந்த பலஸ்தீன் மக்களுக்கு உதவி செய்வாயாக. அவருடைய பசிக்கு நீ உணவளிப்பாயாக, அவருடைய நோய்களுக்கு நீ நிவாரணம் அளிப்பாயாக. அநியாயக்காரர்களை அடக்க வேண்டிய முறையை அடக்குவாயாக. மிருகங்களை விட கேவலமாக நடந்து கொள்கிறார்கள் யா அல்லாஹ். அந்த மிருகங்களை விட கேவலமான அந்த காட்டு மிராண்டிகளை நீ தண்டிப்பாயாக. அவருடைய அடாவடிகளை நிறுத்துவாயாக. அவர்களுக்கு தண்டனை கொடுக்கின்ற நிலைமைகள் ஏற்படுத்துவாயாக. அவர்களுக்குள்ளே சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துவாயாக. அவர்கள் அந்த இடத்திலிருந்து விரட்டப்பட்டு ஓடுகின்ற அளவுக்கு பயங்கரமான தண்டனைகளை நீ வைத்து வைப்பாயாக. அந்த பலஸ்தீன் மக்களுடைய ஈமானை இன்னும் உறுதிப்படுத்துவாயாக. அந்த கஸ்ஸாவிலே குறிப்பாகவும் பலஸ்தீனிலே பொதுவாகவும் தலை நிமிர்ந்து நிம்மதியாக சந்தோஷமாக முஸ்லிம்கள் வாழ்வதற்கு நீ தோல்வி செய்வாயாக. அந்த மஸ்ஜித் அக்ஸாவில் ஒரு தொழுகையேனும் தொழும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. ஈமானுடன் வாழ்ந்து கலிமாவுடன் வர்ணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. வஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.